மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். அனைத்து துன்ப பூட்டுக்கான சாவி ஆட்சி அதிகாரம் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அத்தனையும் எளிமையானது என்கிறார். அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழருடைய இந்த மாபெரும் அரசியல் புரட்சியில் எண்ணற்ற போராட்ட களத்தையும் எண்ணற்ற மக்களின் பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக இந்த களத்திலே நின்று போராடி பெற்று தந்தது நாம் தமிழர் கட்சி தான். இந்த திருப்பத்தூர் மாநகருக்கு சந்தன மாநகர் என்று பெயர். அந்த சந்தன மாநகரை குப்பை மேடாக்கிய பெருமை இந்த திமுகவை சாரும். 1997 நடைபெற்ற ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய சந்தன குடோனை அளித்தது அப்போது இருந்த திமுகவுடைய எம்எல்ஏ கோ சண்முகம் தான். அந்த சண்முகத்தை அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பதவியிலிருந்து நீக்கவில்லை. சுமார் 122 கோடி அளவிற்கு சந்தன மரங்கள் எரிக்கப்பட்டது. நாம் தமிழர் அரசு வந்தவுடன் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இருக்கின்ற ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை மற்றும் புது நாடுகளில் பல லட்சம் பல கோடி சந்தன மரத்தை வைத்து இந்த சந்தன மாநகருக்கு மீண்டும் அந்த பெயரையும் அந்த வாசத்தையும் பெற்று தருவோம். நமது மண்ணிலே ஓடுகின்ற பாலாறு, காவிரி தென்பண்ணை பாலாறு, தமிழ் கண்டலோர் பெருமை பொருணை நதி என மேவிய ஆறுகள் பல ஓடும் திருமேனி செலுத்த தமிழ்நாடு என்கிறார் பாரதியார். அப்படி இந்த மாவட்டத்தில் தான் தமிழகத்தில் பாலாறு தொடங்குகிறது. இந்த திருப்பத்தூரை அடுத்திருக்கின்ற வேலூர் அதற்கு அடுத்துள்ள ராணிப்பேட்டை மாவட்டம், அதற்கு அடுத்துள்ள காஞ்சிபுரத்தில் அணை கட்டாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திலும் சீவாரத்திலும் வள்ளிபுரத்திலும் அணை கட்ட தேவை என்ன? ஏனென்றால் அங்கேதான் பெப்சி நிறுவனம் இருக்கிறது, அங்கேதான் நீர் நிறுவனம் இருக்கிறது. நிலத்தடி நீரை உறிஞ்சுகிறார்கள். முட்டாள்கள் செய்யாத வேலையை இந்த மதிக்கட்ட திராவிட அரசுகள் தொடர்ச்சியாக செய்கிறது. ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம், மக்களிடத்திலே நிற்கின்றோம். அதிகாரமிக்க வாக்கை நீங்கள் செலுத்தவில்லை. நாங்கள் தோற்றோம், மிக கேவலமான முறையில் தோற்றோம். 1% 3% உயர்ந்தோம். இந்திய வரலாற்றிலே ஆசிய கண்டத்திலே ஒரு கட்சி தொடர்ச்சியாக தோல்வியை தழுவிய போதும் வாக்கு சதவீதத்தை உயர்த்துகின்ற ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். 1 ரூபாய் வாக்கு கொடுக்காமல், வாக்குக்கு காசு கொடுக்காமல் இந்த மண்ணிலே மகத்தான அரசியல் புரட்சியை விரித்துக் கொண்டிருக்கிறோம். செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியினுடைய பிள்ளை 21 வயதில் போட்டியிடுகிறார்கள், அதில் தோல்வி. 22 வயதில் வியாபாரத்தில் தோல்வி. 24 வயதிலே தன்னுடைய காதலியை இழக்கிறார். 26 வயதில் திரும்பவும் தேர்தலில் போட்டியிடுகிறார், தொடர்ச்சியாக போட்டியிடுகிறார். கருப்பின மக்களிடம் அவருடைய கருத்துக்களும் அவருடைய கொள்கைகளும் பரவலாக பேசப்படுகிறது. எழுச்சியுறுகிறார்கள். திரும்பவும் அரசியலில் தோல்வி. தொடர்ச்சியாக தோல்வியை தனிய அவர் தன்னுடைய 52வது வயதில் ஜனாதிபதியாகிறார் அமெரிக்காவிற்கு. அவர்தான் அப்ரஹாம் லிங்கன். அவர் சொல்கிறார், மக்களே மக்களுக்காக செய்யும் ஆட்சி மக்களாட்சி என்கிறார். அப்படி எளிய மக்களிடமிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் வந்துள்ளோம். இந்த 16 ஆண்டுகளில் 5 தேர்தலில் தொடர்ச்சியாக தோற்றோம். யாரிடத்தில்? உங்களிடத்தில் தான். எனது அருமை பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களிடத்திலே நாங்கள் கேட்பது ஒன்றுதான். நீங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம், விவாத நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஒரு கட்சி தொடர்ந்து விவாத நிகழ்ச்சியில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய கருத்துக்களையும் தத்துவத்தையும் தோற்கடிக்க எவனும் பிறக்கவில்லை. எங்களை மிஞ்சிய இந்த உலகில் எவரும் இல்லை. தத்துவத்தின் அடிப்படையில் அண்ணா சொல்கிறார், இந்த வாக்கை தங்கத்தை விட உயர்வான வாக்கை தவிட்டிற்கு விற்கலாமா என்று. அதைதான் நமது வாட்டன் முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார், வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை கேட்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேசத்தின் துரோகி என்கிறார். உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை அற்ப காசுக்கு விலை போகாமல் நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். இந்த முன்னாள் ராணுவ வீரர் இந்த நாட்டை நேசித்து எதிரிகளிடமிருந்து எப்படி இந்த நாட்டை பாதுகாத்தாரோ
அதுபோல் இந்த திருட்டு திராவிட கும்பலிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதற்கேற்ப அந்த தனி குணமான மக்களை காப்பாற்றக்கூடிய மானத்தமிழ் என் சொந்தங்களுக்கு என் அன்புமும் வணக்கமும். இதற்கு முன்பு கூடிய என் அண்ணன் வெங்கட்ராமன் கூட சொன்னாங்க, ஆம்பூர்ல ஆயிஷாபி நகர்ல மலை கொள்ளை என்று அப்படின்னு. இந்த 5 ஆண்டுகள் ஏறக்குறைய 39,999 பாலியல் வழக்கு, அதாவது 40,000க்கு 1. எல்லாரும் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறாங்க. சிந்திச்சு பாக்கணும் நீங்க. இவர்கள் தான் பெண்மையை போட்டுக்கிறாங்களா? பெண்மையை போட்டுக்கிறார்களா? இது அரசியல் சாதாரண அரசியல் நீங்க நினைச்சிடாதீங்க. மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக போராடக்கூடிய ஒரு அரசியல் இது. இதை யாரும் பேச மாட்டான். ஓட்டுக்காக நிற்கணும், இதை பேச மாட்டான். ஓட்டுக்காக நிற்கணும் பேசுவான், நான் 1000 தரேன், 2000 தரேன், 2500 தரணும். ஆனா மக்களின் வாழ்க்கைக்காக நிற்கணும் என்ன பேசுவான்? இதெல்லாம் நான் தர மாட்டேன், நல்ல வேலையை தரேன், அதுக்கு நல்ல சம்பளத்தை தரேன், அதோட பெருமை மிக்க வாழ்க்கையை தரணும்னு சொல்லுவான். அதனால நீங்க இந்த சட்டமன்ற தொகுதியில் நாட்டு எல்லையில் இன்று சண்டை செய்த எங்க ஐயா வீர ஆறுமுகம் அவர்களை வேட்பாளர் நிக்க வச்சிருக்கோம். அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா எதுக்கு ஐயா நீங்க ஓய்வு பெற்ற பிறகு ராணுவத்துல நீங்க ஓய்வு எடுத்துக்கலாமே, ஏன் நீங்க அரசியல் மக்களுக்கு போராடுன்னு நீங்க நினைக்கிறீங்க கேட்டதுக்கு, தம்பி வெள்ளக்காரன்கிட்ட தீவிரவாதிகள் இருந்த நாட்டை காப்பாத்தினேன், உள்ள பார்க்கும்போது நம்ம தெரியுது நாட்டு மக்களை காப்பாத்தினது வெள்ளக்காரங்கிட்ட கொள்ளக்காரன் கிடையாது, இந்த நாட்டுக்குள்ள இருக்க கொள்ளக்காரங்கிட்டப்பா அப்படின்னு. சுதந்திரத்தை வாங்கி வெள்ளக்காரண்ட போராடி வாங்கி கொடுத்த என் மக்கள் காசை வாங்கி கொண்டு ஓட்டை போட்டு கொள்ளக்காரண்ட நாட்டை கொடுத்துட்டாங்கப்பா, இதை மீட்க வேண்டிய கவலை இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாரு. இதற்காகவாவது நீங்கள் ஒரு முறை இந்த விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். ஏன் செலுத்தணும்? இவர்கள் சொல்றாங்க பெண்மையா போட்டுன்னு, ஆனால் எவருமே போட்ட மாட்டாங்க. 40,000 பாலியல் வழக்கு நடந்திருக்கு, ஒரே ஒரு குற்றவாளியாவது தூக்குல தங்க விட்டுருக்காங்களா? ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான் சொல்றாங்க, எந்த ஒரு குற்றத்திற்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது, ஆனால் பெண் பிள்ளையை தொட்டவனுக்கு மரணத்தை தவிர வேற எதுவும் தண்டனையா இருக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சொல்லுது. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சொல்லுது. நட்டோட்ல 4 பேர் நிக்க வச்சு போலீஸை வச்சு சுட்டு போட்டுன்னு வச்சுக்கேன், பயந்துருவான். ஏன்? மரண பயம் ஒண்ணுதான் மனிதனை ஒழுங்குபடுத்தும். அரபு நாடுகள் இது மாதிரி நடக்கிறது இல்லையே, ஏன்? துண்டாகிறவன் தலையாவ. முந்தானத்தை கூட்டத்தோட பேசணும் ஆசனம்பட்டு பகுதியில், அதுல ஒரு 2 நிமிஷம் வீடியோ காமிச்சேன். மொத்த பாலியல் வழக்கை செஞ்சது திமுக காரர் மட்டும்தான். மொத்த பாலியல் வழக்கை செஞ்சது திமுக காரர் மட்டும்தான். நீங்க வேணா யூடியூப்ல அடிச்சு பார்க்கலாம், இணையதளத்தில் அடிச்சு பார்க்கலாம், பாலியல் குற்றங்கள் லிஸ்டியா வரும். தவறான கையில் நாம் நம்மளுடைய அதிகாரத்தை கொடுத்து விட்டோம். நீங்க நினைக்கிறீங்க நாம் தொலைச்சிட்ட ஓட்டு போட்டுட்டா எல்லாத்தையும் மாத்திர முடியுமான்னு? உலகின் அதி பயங்கர ஆயுதம் அணு ஆயுதம். ஆனால் அந்த அணு ஆயுதத்தையே பயன்படுத்தலாமா வேண்டாமா என்று ஆர்டர் போடக்கூடியவர்கள் இந்த வாக்கை வாங்கி விட்டு அதிகாரத்துக்கு போனவங்க தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலிமை மிக்க ஆயுதம் அணு ஆயுதம் இல்ல, உன் வாக்கு தான். உன் வாக்கு தான். அதை அநீதிக்கு எதிராக தூக்கு, புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும். நாம் தமிழர் சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். துட்டு, அதனால் மரத்தை வெட்டு துட்டு. அதற்கப்புறம் வருகிறார்கள், மண் வளத்தை சுரண்டுகிறார்கள், மண்ணை அள்ளி விற்கிறார்கள். அதற்கப்புறம் வருகிறார்கள், பாறைகளை உடைத்து விற்கிறார்கள். அதற்கப்புறம் அங்கு இருப்பது சமதள பகுதி, அதை பிளாட் போட் விற்கிறார்கள். இந்த பணம் என்பது, இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு மலையை அளிக்கிறார்கள். இந்த பணம் என்பது நாம் உருவாக்கியது. ஆனால் இந்த மலை என்பது நாம் உருவாக்கியதா என்ற கேள்வி எழ வேண்டும். அப்படி ஆம்பூரில் உள்ள ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு ஆயிஷாபி நகர், விண்ணமங்கலம், தட்டப்பாறை, இங்கு மலைகளை பெருமளவில் சுரண்டி கொண்டுள்ளார்கள். அந்த மலையை பெருமளவில் சுரண்டி நாய் குதறுவதை போல் குதறிக் கொண்டுள்ளார்கள். இவ்வுலகில் தோன்றிய எந்த உயிரினத்தினாலும் இந்த பூமிக்கு ஆபத்து கிடையாது, மனிதனை தவிர, என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு நீர் பெருமளவு வற்றிவிட்டது. WHO சொல்கின்றது, நாம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கின்றது, நாம் மிகவும் போர்க்கால அடிப்படையில் நீரை சேகரிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இவ்வுலகில்
850 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் குடிக்க வெறும் 2 விழுக்காடு தான் குடிநீர் உள்ளது என்று சொல்கின்றது. இங்கு இந்த திராவிட கட்சிகள் இந்த நீரை சேகரிக்க திட்டம் என்ன? ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் நீரை சேமிக்க ஆங்காங்கே ஆறுகளும் குளங்களும் வெட்டி நீரை சேமிப்போம் என்று கூறிக்கொண்டு அந்த முருகன் வேலை ஏந்தினான். இந்த எங்க அண்ணன் முருகன் உழவை ஏந்தி நிற்கின்றார் உங்களது ஒரு வாக்கிற்காக என்று கூறிக்கொண்டு மாறி மாறி போட்டிருப்பீங்க திமுக அதிமுக என்று. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த எளிய பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க என்று கூறிக்கொண்டு விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.